வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த நாள், பசுமை தாயகம் நாள் அன்றைக்கு ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம், தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் 100 நாள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தொடங்குவது திருப்போரூர். ஆனால் கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கின்றேன். அதிலே 10 கோரிக்கைகள். 10 கோரிக்கைகள்னா இதென்ன? இந்த 10 கோரிக்கைகளும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் இதில் இருக்கிறது. 10 வரியில திருக்குறள் போன்று 10 வரிகளில் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் கொண்டு வந்துடுறோம். உரிமைகள், 10 உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது, மக்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. அதை நிலைநாட்டுவது, அதை செயல்படுத்துவது அரசினுடைய கடமை. I have all rights. It is the duty of the state to enforce my rights. ஆனா அப்படி ஏதாவது நடக்குதா தமிழ்நாட்டில்? அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? வாக்குறுதி, பொய் வாக்குறுதியை கொடுத்து 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 ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு, திமுக அரசு, மக்கள் இனி உங்களை நம்ப போவது கிடையாது. அதை எப்பயோ முடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. திமுக ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன், திமுக ஆட்சியுடைய முடிவுக்கு கவுண்ட் டவுன் இப்பொழுது இன்னைக்கிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. The end of the DMK's government's countdown has started today. அதனால இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க, எவ்வளவு திட்டங்கள்லாம் இருக்கு பார்க்க தான் போறீங்க நீங்க. அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் இந்த நடைபயணம்? முதல்ல பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான உரிமை. முதல்ல ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான உரிமைனா இதுல கிட்டத்தட்ட இத பேசணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். அது மட்டும் ஏன்னா எல்லாத்தும் அதுல அடங்கி இருக்கிறது. என்னுடைய கல்வி, என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய மருத்துவம், சுகாதாரம் எல்லாமே சமூக நீதி. எல்லாம் சமூக நீதினா எனக்கு நல்ல கல்வி, நல்ல வேலை, சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும், சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும், என்னை வாழ வைப்பது, வாழ வைக்க வேண்டும் என்பது மாநில அரசினுடைய கடமை, அரசினுடைய கடமை அது. ஆனால் அப்படி ஏதாவது செய்யறாங்களா? ரோட்ல போய் பார்த்தா அங்க ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் படுத்துன்னு போதையில படுத்துட்டு இருக்கிறான், தண்ணி அடிச்சு போதையில படுத்துட்டு இருக்கிறான், சாக்கடையில படுத்துட்டு இருக்கிறான், எங்க பார்த்தாலும். அப்படி சுயமரியாதையோட நான் வாழ முடியுமா? அப்படி இந்த சூழல்ல இந்த மாவட்டத்திலுடைய தீர்மானங்கள் எல்லாம் போட்டாங்க. இந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகள், தீர்மானங்கள், திருவள்ளூர் மாவட்டத்துடைய தீர்மானங்கள், பிரச்சனைகள் எத்தனையோ முறை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எத்தனையோ போராட்டத்திற்கு நான் வரை இருந்திருக்கின்றேன். ஆர்கே பேட்டையில எத்தனை 2 முறை பண்ணோமா விஜயன்? எங்க கொசஸ்தலையாத்துல ஆந்திராவில் தடுப்பணை கட்டுறாங்க. முன்னாடி அப்போ சந்திரபாபு நாயுடு நேரத்தில் அப்போ ஒரு போராட்டம் பண்ணோம். இப்போ ஜெகன் ரெட்டி அப்போ அந்த நேரத்தில் நான் போய் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க, விட போறது இல்லை. நம்முடைய உரிமைகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகரமா, இன்டலெக்சுவல் சிட்டி. யாரையா கேட்டாது? இன்டலெக்சுவல் சிட்டி எங்க நிலத்தெல்லாம் பிடுங்கி முப்போகம் விளைகின்ற நிலம் 1700 ஏக்கர் முப்போகம் விளைகிற மண்ணை பிடுங்கி எங்க விவசாயம் எல்லாம் துரத்தி அந்த 1700 ஏக்கரை அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு ஒப்படைக்க போறாங்களாம். ஒப்படைச்சு என்ன ஆக போகுது? அவன் வருவான், அவன் பில்டிங் கட்டுவான், அவன் ஆளுங்களை போடுவான், அங்க இருந்து போடுவானுங்க, அவங்க ஏதோ போட்டு படிச்சுட்டு போறாங்க. ஏன் இது திருவண்ணாமலையில கட்டிட்டு போங்க. திருவண்ணாமலையில தரிசு நிலம் எவ்வளவு இருக்கு? ராமநாதபுரத்தில் கட்டுங்களேன்,
அங்க எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு, ஏன் விவசாய நிலத்தை புடுங்குறீங்க? நிச்சயமாக அதை விட போவது கிடையாது, நிச்சயமாக விட போவது கிடையாது. ஒரு ஆண்டிற்கு அங்க இருக்கிற விவசாயிகள் 15 லட்சம் 20 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கிற அந்த நிலத்தை வச்சுட்டு, ஒரு ஏக்கர் வச்சு அதை விட்டுட்டு அதை புடுங்கி எடுத்து நீங்க அறிவு சார்னாக வேணாம்பா. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் அகற்றி 1500 ஏக்கர் இந்த சிப்காட் லேண்ட் பேங்க் உருவாக்குறாங்களாம். சிப்காட்டுக்கு 45,000 ஏக்கர் லேண்ட் பேங்க் உருவாக்குறாங்களாம். எங்க? நம்ம வீடெல்லாம் அழிச்சு நம்மள துரத்தி அப்புறப்படுத்தி இவங்க லேண்ட் பேங்க் உருவாக்கி இவங்க அந்த லேண்ட் யாரு கொடுப்பாங்க? முதலாளிகளுக்கு கொடுப்பாங்க. எவன் காசு கொடுக்கறானோ அவனுக்கு கொடுத்துட்டு போவான் லஞ்சத்துக்கு. இப்படி ஒவ்வொன்று பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டியில அவ்வளோ அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாமே இருக்குது. இல்ல பாத்தீங்கன்னா வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை இரண்டாவது. இங்க மகளிர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உரிமை என்ன? நான் தைரியமாக இரவில் கூட வெளியில செல்ல வேண்டும். அது எல்லாருடைய கோரிக்கை. எங்க வேணா நான் போனோம், தைரியமா நான் போனோம். வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை. ராத்திரியில போன எவனா குடிச்சிட்டு வந்து கலடா பண்ணுவான், எவனா போய் போதை மாத்திரை போடுத்துட்டு தகராறு பண்ணுவான். எத்தனையோ சீற்றங்கள் இருக்கிறது. இப்படி வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தோம் சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தோம், பொள்ளாச்சியில பார்த்தோம், வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம், என்னென்னமோ பார்த்துட்டு தான் வரும். அப்படி இருக்கிற மகளிருக்கு உரிமை, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். நீங்க கேட்கணும் உரிமையை. இந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. அரசியல் சாசனம் இந்த உரிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தமிழக அரசு கேட்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நடைபயணம். மூன்றாவது, வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இது எனக்கு வேலை கொடுக்கணும், நான் வேலையில இருக்கணும், கௌரவமா நான் வாழணும். இது என்னுடைய உரிமை. இந்த உரிமையை கொடுப்பது தமிழக அரசு கொடுக்கணும், மாநில அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும். ஆனா என்ன பண்றாங்க? இந்த நிலத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லா நிலமும் பிடிங்கிட்டாங்க. அங்க தொழிற்சாலை, ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியில உங்களுக்கு வேலை இருக்கா? இந்த பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கா? யாருக்கும் வேலை இல்லை, யாருக்குமே வேலை இல்லை. படிச்சு 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 சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சும்மா உட்கார்றதுனால தான் அவன் போய் என்ன பண்றான்? தண்ணி அடிக்கிறான், மாத்திரையை போடுறான், ஏதோ கஞ்சா கிஞ்சான்னு போட்டு பண்ணிட்டு இருக்கிறான். வேலையில இருந்தா எல்லாம் செய்ய மாட்டான். அந்த உரிமை இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, அரசு கொடுக்கணும். ஆனா அரசு என்ன பண்ணுது? திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன பண்ணாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 லட்சம் அரசு வேலைகளை மீண்டும் நாங்கள் உருவாக்குவோம், காலியாக இருக்கின்ற 3.5 லட்சம் வேலைகளை நாங்கள் நிரப்புவோம், மொத்தம் 6.5 லட்சம் வேலைகளை நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்த திமுக ஒரே ஒரு வேலை கூட கொடுக்கல, ஒரே ஒரு வேலை கூட கொடுக்கல. இதெல்லாம் எவ்வளவு மோசடி, எவ்வளவு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. அடுத்தது, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். விவசாயம் செய்வதற்கு எனக்கு உரிமை, எனக்கு நல்ல உணவு கிடைப்பது என்னுடைய உரிமை. இது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இதெல்லாம் ஏதோ பேசலாம்னு நினைச்சுக்காதீங்க. இது முக்கியமானது. இது ஒன்னு நம்ம தமிழ்நாடு முழுவதும் அதை இப்ப விவசாயிகளை வைத்து நம்ம பேசுவோம், பெண்களை வைத்து நம்ம பேச போறோம். இப்ப உணவு சாப்பிடணும்னா அந்த உணவு பரிமாற்றம் செய்கின்ற சின்ன சின்ன சிற்றுண்டிகள் அவங்களாம் வச்சு நம்ம அவங்களோட கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் நம்ம வச்சு பேச போறோம். மகளிர் வச்சு நம்ம பேச போறோம், எவ்வளவு பிரச்சனை மகளிருக்கு இருக்கிறது. அதே போன்று வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், இது எல்லாமே சேர்த்து வரும். அது எவ்வளவு பெரிய ஒரு ரைட் டு டெவலப்மெண்ட், என்னுடைய உரிமை அது. அதே போன்று அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். இது எத்தனையோ முறை சொல்லிட்டோம். நம்ம
இங்க போய் லஞ்சம் கொடுத்து அங்க போய் நேரத்தை வீணாகிடுச்சு. ஒரு சர்டிபிகேட் வாங்கினா லஞ்சம் கொடுக்கணும், நேரத்தை வீணாக்கணும், திருப்பி அவங்க கிட்ட கொடுத்து அங்க இருந்து இங்க ஃபைல் வருது, இங்க இருந்து அங்க ஃபைல் போகுது, அங்க இருந்து இங்க வருது, இவனுக்கு இவனுக்கு எல்லாம் கொடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இருக்காது. நம்ம ஆட்சியில இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் எல்லாம். அதே போன்ற கல்வி, நல்வாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். கல்வி கொடுப்பது அரசினுடைய கடமை, கல்வி பெறுவது என்னுடைய உரிமை. அது இலவசமா தரமான கல்வி பெறுவது என்னுடைய உரிமை, இலவசமா தரமான மருத்துவம் பெறுவது என்னுடைய உரிமை. அதை கொடுக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. கொடுக்கறாங்களா? ஒண்ணு கிடையாது. காசு வச்சிருந்தா சிபிஎஸ்இல படிக்கலாம், இல்லனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாதியார் கிடையாது, கிளாஸ் ரூம் கிடையாது, ஒழிட்டு இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. ஒரு வாதியார் 4 கிளாஸ். என்ன ஆட்சி நடத்துறீங்க? என்ன ஆட்சி? 78 ஆண்டுகள் ஆகிறது சுதந்திரம் அடைந்து. இவர்கள் ஆட்சிக்கு வந்து 60 ஆண்டுகள் ஆகிறது. 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்த நிலை என்ன நிலை? அவ்வள நிலை. அடுத்தது மது, போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். மது, போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை. அது திமுக சொல்ல முடியுமா? விக்கிறதே அவங்க தானே. குடிங்க. இந்த வருஷம் 45,000 கோடி தான் வருமானம். ஐயோ, அவ்வளவுதானா? அமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்துக்குள்ள. எப்படியாவது அடுத்த வருஷம் 50,000 கோடி வந்துடணுங்க. இதுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்றான். டார்கெட் இந்த படிக்கிறதுக்கெல்லாம் டார்கெட் கிடையாது, தடுப்பூசி போடுறதுக்கெல்லாம் டார்கெட் கிடையாது, எத்தனை பேர் கல்வி கொடுக்கிறோம் அதெல்லாம் டார்கெட் கிடையாது, ரேஷன் ஒழுங்கா நடக்குது அதெல்லாம் டார்கெட் கிடையாது. சரக்கு மட்டும் ஒழுங்கா போகணும். கொள்ள அதுல பார்த்தா இப்போ அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல்னு அது மேல மட்டும் லேசா கீறி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். உள்ள போனாங்கன்னா 2000, 3000, 5000, 10,000, 30,000, 50,000 கோடியின் ஊழல் அப்படி தோண்ட வரும். அதுக்கு அலறி அடிச்சுக்கிட்டு இந்த கோர்ட்டுக்கும் அந்த கோர்ட்டுக்கும், இந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்றம், அப்படி இப்படி எங்கெங்கயோ போய் எப்படியோடு வச்சிருக்கிறாங்க. அலறி அடிச்சுட்டு போயிட்டாங்க. மணல் கொள்ளை அடிச்சானுங்க. வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? மொத்தம் தமிழக அரசுக்கு மணல் மூலமா வருமானம் வருது. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க. தமிழக அரசுக்கு ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மணல் குவாரிகள் இருக்கு. மணல் குவாரியிலிருந்து அரசுக்கு கணக்குல வர வருமானம் எவ்வளவு தெரியுமா? 27 கோடி. நம்புவீங்களா? நான் சொல்றது எல்லா குவாரியிலையும் 27 கோடி. அட படுபாவீங்களா? இந்த 27 கோடி ஒரே ஒரு குவாரியில 4 நாள்ல வர வருமானம். ஒரே ஒரு குவாரியில 4 நாள்ல வர வருமானம். தமிழ்நாட்டில் 45 குவாரி இருக்குது. அதுல மொத்தம் வருஷம் ஃபுல்லா வருமானம் 27 கோடியா. இது எங்கேயாவது நம்ப முடியுமா? யார் நம்புவாங்க? அமலாக்கத்துறை ஒரு விசாரணை பண்ணாங்க. இடி என்போர்ஸ்மெண்ட் பார்த்தா மொத்தம் ஒரு 10 குவாரியில மொத்தம் 4800 கோடி ஏமாத்திட்டாங்கன்னு. அது அந்த ஒரு 6 மாசத்துல அவ்வளவுதான். 50,000, 60,000 கோடி கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அதனால ஒன்னும் எவ்வளவு பண்ணி. அடுத்தது நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். அர்பன் இப்ப எல்லாமே கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் கிராமத்துல விவசாயம் இல்ல, தண்ணி இல்ல, படிப்பு இல்ல, எதுவும் கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியா லிவ்ஸ் இன் தி வில்லேஜஸ். இந்தியா கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இல்ல. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 55 விழுக்காடு மக்கள் இன்னைக்கு நகரத்தில் வாழ்ந்த போயிட்டாங்க. நகரத்தில் எந்த வசதியும் இல்ல வாழ்வதற்கு. இல்லப்பா, எனக்கு தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, வாழ்வாதாரம் கிடையாது. சரி, எங்கேயோ சென்னைக்கு போலாம், பொழைச்சிக்கலாம். சென்னைக்கு போய் என்ன பண்றான்? பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு
எங்கேயோ கூலி வேலை பண்ணிட்டு இருக்கான், ஏதோ ஒன்று வேலை, அந்த நம்பிக்கையில போறான். சென்னை போன்ற பெருநகர்களுக்கெல்லாம் சென்று அங்க போயிட்டு அதுதான் அவர்களுக்கு வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நகர்ப்புற வளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு டாபிக். அது அங்கென்ற இருப்பவர்கள், அங்கே செல்பவர்கள், அங்கே சென்று வருபவர்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு உரிமையில் இருக்கிறது. அந்த உரிமை நிலைநாட்ட வேண்டும். அடுத்தது 10வது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை. ரைட் டு ஹெல்தி என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட் என்ன? நம்முடைய சுற்றுச்சூழல். இப்போ கும்மிடிப்பூண்டில உன் வீடு இருக்கு, உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க முப்பாட்டன், பூட்டன், பாட்டன் எல்லாம் அங்கதான் வாழ்ந்தாங்க. நீ அங்கதான் வாழ போற. இப்ப திடீர்னு அரசாங்கம் அங்க வந்து சிப்காட்டை அறிவிக்கிறாங்க. சிப்காட்டை அறிவிச்சுட்டு தொழிற்சாலைகள் அங்க தொடங்கி அதுல வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுறது தொழிற்சாலைகள், பிளாஸ்டிக்கை எரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த அனல் மின் நிலையங்களை உருவாக்கி நிலக்கரியை எரிச்சு போட்டு பண்றது, குப்பையை எரிக்கிறது, குப்பையை பதப்படுறது, அப்படியெல்லாம் நிறைய இருக்குது அந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கு. இது அது என்ன பண்ணணும்னா அரசாங்கம் இத எந்த பாதிப்பு இல்லாம அங்க தொழிற்சாலையில கொண்டு வருவது அரசாங்கத்தினுடைய கடமை. உனக்கு நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல நிலம் அப்படியே இருப்பது உன்னுடைய உரிமை. இதை அரசாங்கம் அதை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆக உன்னோட உரிமை என்ன? நான் காலகாலமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா திடீர்னு அரசாங்கம் இங்க செய்து எனக்கு பாதிப்பு, எத்தனையோ பாதிப்பு வந்திருக்கு. கும்மிடிப்பூண்டி பகுதியில், இப்படி எங்க இந்த பகுதியெல்லாம் எவ்வளவு பாதிப்பு, சுற்றுச்சூழல், நீர்நிலை, காற்று எல்லாம் பாதிப்பு. அதை எனக்கு பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கு என்னுடைய உரிமை. இதுதான் இந்த 10 உரிமைகளை நிலைநாட்டி தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் செல்ல இருக்கின்றேன். அதற்கு நீங்களும், ஏன்னா இப்போ அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அடுத்தது வரும், செய்தி வரும், எப்படி நீங்க லோகோ போடலாம், எப்படி போஸ்டர் போடலாம், எப்படி சுயவிளம்பரம் செய்யலாம், என்னுடைய ப்ரோக்ராம் எப்படி, எல்லாமே அதிகாரப்பூர்வமா வரும். இப்ப வர செய்திகள்லாம் அவங்கவுங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல, வரும். நேற்று முந்தின அறிவிச்சிருக்கிறோம். அதற்கு நீங்கள் தயார் நிலையில் எல்லா பகுதியில் எல்லா ஊருக்கும் நான் போறேன்.